பாபா, கவிதை சொல்லணும் தலைப்பொண்டும் இல்லையடி. ஏதாவது தலைப்பு இருந்தா சொல்லு. என்ன எனக்கு சொல்லல நினைக்கிறியா? இப்ப பார், செருப்பு காட்டுல வேலை செய்யற தொழிலாளின்ற காலில முள்ளு குத்த கூடாதுன்னு கண்டுபிடிச்சதடி இந்த செருப்பு. ஆனா வீட்டுக்குள்ள பல பணக்கார முதலாளிகள் போடுறான் செருப்பு. எதுக்கு? கோயில் வாசலில 5 ரூபா காசுக்காக அந்த அம்மம்மா பல மணி நேரம் காவல் காக்குற சாமான் இந்த செருப்பு. ஆனா அம்மம்மாட நிலைக்கு கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த சாமி தான் பொறுப்பு. நீ 1000 ரூபாய்க்கு வாங்கினான்னு 10,000 ரூபாய்க்கு வாங்கினான்னு தங்கத்திலேயே செஞ்சான்னு காலுக்கு அடியில தான் செருப்போட இருப்பு. காலுக்கு அடியில தான் செருப்போட இருப்பு. செருப்பு வாங்க வழி இல்லாத ஏழைய பார்த்தா இந்த உலகத்துக்கு ஒரே சிரிப்பு. நல்ல சட்டைய பிச்சு போடுற பணக்காரனுக்கும் பிஞ்ச செருப்புல ஊசி குத்தி பாவிக்கிற ஏழைக்கும் இடையில இருக்கு 1000 விருப்பு வெறுப்பு. ஆனா ஏழையா இருக்கிறதுக்கு பணக்காரன் பணக்காரனாவே இருக்கணும் என்ற எண்ணம் தான் பொறுப்பு. உண்மையா காதலிச்சு காதல சொல்ல போனா பொம்பளை பிள்ளைகள் அடிக்க எடுக்கிற சாமான் இந்த செருப்பு. பணக்காரன் குடிகாரனை காதலிச்சு அடுத்த மாசமே கருக்கலைப்பு. ராமன் காட்டுக்கு போயக்க நாட்டுக்கு கொஞ்ச நாள் ராஜா இந்த செருப்பு. செருப்பா இருந்தாலும் சரி, கிரீடமா இருந்தாலும் சரி, போர் ஆரன்ற பொறுத்து தான் அதன் மதிப்பு. ஊரெல்லாம் நடந்த செருப்பு கோயிலுக்குள்ள போனா அழுக்கண்டு வாசல்லையே கலட்டி வச்சுட்டு போற சனம் மனசு நிறைய அழுக்கோட கோயிலுக்க போகலாமான்னு சிந்திக்க மறக்கும். மனசு நிறைய அழுக்கோட கோயிலுக்குள்ள போகலாமாண்டு சிந்திக்க மறக்கும். ஊரா நடந்த செருப்பு பிஞ்சு போனோன்னு தூக்கி எறிகிற சனம் அத நினைச்சு ஒரு நாளும் உடைஞ்சு போனதில்லை செருப்போட மனம். தன் வாழ்நாள் என்ற கடைசி நிமிடம் வரைக்கும் உழைச்சதா செருப்புக்கு பெருமை. ரத்தமும் சதையும் இதயமும் இருக்கிற மனுஷா, நீ உழைக்காம விட்டா உனக்கு சிறுமை. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதே. சிந்தித்து செயலாற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம்.